இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினால்தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. இவர் 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார்? ஓபிஎஸ் இவரே அதிமுக கட்சிக்காரர், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது. அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்ல இல்லையா, இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பதவியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்கிற எத்தனை எட்டப்பர்கள் எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியும். 3 பேர் ஒன்றிணைந்து வந்தது அரசியல் வியூகமா பாக்குறீங்களா இல்ல சும்மா ஒரு நாள்? அது ஒண்ணு இல்ல, வீணா போனது. பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களைகள் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கும். ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதிமுக விமர்சனம், எதிர்கட்சியா இருக்கும் போது அதிமுக விமர்சனம். அதிமுக கட்சியோட கட்சியினா உங்களுக்கு ஊடகத்துக்கு செய்தி இல்லாமல் போயிருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணியை நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. தாவேகா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை தேவர் ஜெயந்திக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சேர்ந்து போயிருக்காங்க. போனவங்க அந்த ரோகத்தை வீழ்த்துவதற்காக நாங்கள் 3 பேர் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்றாங்க. இது 4 வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு அதை சொல்லிட்டு இருக்காங்க. 4 ஆண்டு காலம் தினம் பத்திரிகை தான் வருது, டிவியில் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதே டிடிவி தானே பேசிக்கிட்டே இருக்காரு, இன்னைக்கே பார்த்துட்டு இருக்காரு. சசிகலாமா வரலையே, எனக்கு கேட்ட அளவுக்கு வரல. 3 பேர் தான் வந்தா சொல்றாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அது வெளியில் வந்தா தானே உண்மை. நீங்க கற்பனையான கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. யார் பேசிட்டு இருந்தாங்க? உள்ளாய் 3 பேரும் பேசியிருக்கிறாங்க. அவகிட்ட பேசினாங்களா? தவறான கேள்வி கேட்க வேண்டாம், உண்மையான கேள்வி கேளுங்க. இப்ப 3 பேர் செய்தியாளர் சந்திச்சுங்கிறீங்க, அது சந்திச்சிருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன், நான் பார்க்கல. 3 பேர் சந்திச்சிருக்கிறாங்க. அது ஏற்கனவே போட திட்டம் தானே. இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க. அதிமுகவில் இருக்கின்ற பொழுது குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினால்தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இவர் 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார்? ஓபிஎஸ் இவரே அதிமுக கட்சிக்காரர், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தைய சொன்னார்ல, திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுக பிடிஎம் இருந்து செயல்படும். அதிமுக உண்மையான அம்மா தொண்டர்கள்லாம் ஒன்றிணையலாட்டினா திமுக வந்துரும் அப்படின்னு தான் சொன்னேன். திமுக வந்துரும் நான் சொல்லல. நீங்க தாங்க பத்திரிகையில போட்டீங்க. அப்புறம் உங்க பத்திரிகை செய்தி அதெல்லாம் நீங்க மாத்தி பேசக்கூடாது. உங்க பத்திரிகை செய்தி நான் வச்சிருக்கிறேன், கையிலேயே எல்லாம் வச்சிருக்கிறேன். பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி, அவர் என்ன பேசினாலும் எங்களுக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொல்றேன். அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்ல இல்லையா, இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்கள் பதவியில பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி திமுக தான் எதிரி, அதிமுக எதிரி. அது மட்டும் இல்ல, எடப்பாடி திமுக தான் எதிரி எங்களுக்கு, அதிமுக எதிரி அல்ல. அவர் எப்படி ஒன்றிணைக்கிறாங்க? இங்க இருக்கு யாரை ஒன்றிணைவனா? யாரு ஒரே நிமிஷம் யாரை ஒன்றிணைவாங்க? அது சந்திக்கலாம். இப்போ நீ தான் காட்டிருக்கிற, நாங்கள் வேண்டாம் சொல்லுவோம். அது அவருடைய விருப்பங்க, அது தனி ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அதை போய் நம்ம ஒருத்தருடைய விருப்பத்தை போய் மாறா நம்ம பேச முடியாது. அது என்ன கருத்து என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. சொல்ல புரியுதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்க எத்தனை எட்டப்பர்கள் எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது. இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணி பெறலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அது ஒன்றும் இல்லை, வீணா போனது. அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட், பேசுறதே வேஸ்ட், கால நேரம் தான் வீண். எதுக்கு பலவீனம் ஆகுது? எப்படி பலவீனம் ஆகுது? யாரு நீங்க சொல்லலாம் சவுத்துல பலவீனம் யாரு சொன்னது? அதெல்லாம் நீங்களா ஒரு கற்பனை கண்டி பேசாதீங்க. மக்களுடைய மனது தான், மக்கள் தான். ஊடக நம்பர்களும் பத்திரிகை நம்பர்களும் இதே தூவம் போடிட்டே இருக்கிறீங்க. அதிமுக பலவனம் சார். அதுக்கு முந்தி 10 ஆண்டு திமுக இருந்தப்ப என்ன பண்ணீங்க சார்? 2011 2021 வரைக்கும் அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? 10 ஆண்டு காலம் பிரதான எதிர்கட்சி கூட வர முடியல திமுக. கருணாநிதி இருக்கும் போது
நாங்கள் அப்படி இல்லை, பிரதான எதிர்க்கட்சியை வந்து அமர்ந்துக்கிறோம். 2021 75 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. அப்படி இருக்கும்போது வேணுமெனே திட்டமிட்டு அவ்வளவு ஒரு செய்தி நீங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. அதுதான் ஏன் திமுக 2011 எங்க வந்தது, எத்தனை தேர்தலில் தோல்வி விட்டுறாங்க, அதை பத்தி ஏதாவது ஊடகம் ஏதாவது விவாதிக்கிறீங்களா, பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா? ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக விமர்சனம், எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக விமர்சனம். அதிமுக கட்சி ஒன்று கட்சியிலனா உங்களுக்கு ஊடகத்துக்கு செய்தி இல்லாம போயிருக்கு. ஆமா ஆமாங்க, அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்காரு தானே, ஆமாங்க அப்படி இருக்காரு தானே, சொங்காட்டையெல்லாம் அப்படி இருக்காரு தானே நாங்கள் ஜெயிக்க முடியல. அந்தியூர்ல ஏன் ஜெயிக்க முடியல? அதெல்லாம் அதிமுக கோட்டைங்க, சேவலையே ஜெயிச்சது. அதிமுக இரண்டாக பிரிகின்ற பொழுது மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிக்கிட்டோம். நான் அப்போ ஜெயித்தேன். அப்போ அதிமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார். தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்டதில் 1020 ஓட்டில் தோற்றோம். ஆக இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்கிற காரணத்தினால தான் அதிமுக 2020 ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டான். பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களையில் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கும். சார் நீங்க அதெல்லாம் ஏன் சார் கேட்கல சார்? அதெல்லாம் உட்கட்சி, அதெல்லாம் வரும். எந்த நேரத்தில் எப்படி வருமோ அது வரும். எந்த கேள்வியோ அதை கேள்வி இப்படி நீக்க முடியுமா, பண்ண முடியுமா, அதெல்லாம் டைரக்டா கொடுக்க முடியாது. ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும். தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் அதிகமான கட்சிகளை வரவேற்க முயற்சி எடுப்பதாக அமித்ஷா வந்து நியூஸ் 18 கொடுத்த பேட்டில சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் வரப்போறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம். 2024 அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள் தேமுதிக கூட்டணி. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தாங்க அமைச்சோம். இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய நிலையில் தான் அவர்களும் செல்ல முடியும். கூட்டணியினுடைய கொள்கையின் அடிப்படையில் செயல்படுத்த முடியும். ஆக தனியாக அந்த கட்சி எது செயல்படுத்த முடியாது, எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. இப்போ அப்படித்தானே திமுக தலைமையில் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஏதாவது வாய் திறந்திருக்குதா? அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும். இப்பொழுதும் சொல்கின்றேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். அதாவது நாங்களாம் நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. இது ஊடக நபர்களும் பத்திரிகை இந்த நேரத்தில் கேட்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல. அதே மாதிரி தாவேகா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செய்தி வெளியிட்டீங்களா? பொறுப்பு நாங்கள் அல்ல. அதோட ஒரு இடத்துல இன்றைக்கு 2-3 இடத்துல பார்த்தோம். கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2-3 இடத்துல இன்றைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க. அப்போ நம்ம ஆரவாரமாக இருந்தாங்க. குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டுருங்க. அப்பொழுது சொன்னேன், தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன். அதை நீங்கள் பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆக அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க. நல்லா புரிஞ்சுங்க, வேற கட்சி கொடி காட்டல. அப்பவும் அவர் கட்சிகளாக இருக்கிறாங்க. ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவுதான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை, தாவாக்கோட பேச்சு நடத்தலை, தாவாக்கா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிச்சு. ஆமா, தொண்டர் தான். அப்படி கிடையாது. தொண்டர் வந்து ஏங்க உங்க வீட்டில் ஒரு விருந்தாளி வராங்க, விருந்தாளி வந்து என்ன சொல்லுவீங்க? போப்ப வெளியின்னு சொல்லுவீங்களா? என்னங்க இது? ஒரு மனிதாபிமானம் வேண்டாம். ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை வந்து எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க. அப்ப இதுல என்ன தவறு? சொண்டால பற்றி தான் சொன்னேன். அங்க வந்து கொடியாட்டி தொண்டர் வந்து அங்க வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கான்னு சொன்னேன். இதுல என்ன தவறு இருக்குது?